அந்த வெட்டி புலி மட்டும் ஒரிஜினல் கத்தி வச்சிட்டு நமக்கு அட்டை கத்தி குடுறான். அந்த நாய் புடி அல்ப காசுக்காக பாரு உடம்புல வெட்டி வாங்க வேண்டியது. ச்சே என்ன பாப்பீங்க? அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனோ ஒருத்தனை பத்தி ரொம்ப கேவலமா பேசிருப்பீங்க. அவன் யாரும் முதல்ல போட்டு விடுறவனுக்கு 500 ரூபாய் கொடுப்பாரு. அப்ப நீ தான் பத்தி கேவலமா பேசிருக்க. பேய் இந்த ஓன ஊர்ல விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துவான். ஆள் மட்டுமே. ஹலோ ஆல், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோஷியல் மீடியாவில். என்னோடய கருத்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 3 டாப்பிக்காக நான் இதை பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு விஜய் சித்து விலாக்ஸ் அந்த சேனலில் இவங்க பண்ணது, இந்த வீடியோவில் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு. இன்னொன்று, இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் கேட்கலாம் இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு, இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்ட்டு. தேர்டாக என்னோடய ஒப்பீனியன் இதை பற்றி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு விஜய் சித்து விலாக்ஸ் சேனல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி எல்லாருக்குமே. ஸோ 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சேனல். அவங்க வந்து எனக்குமே நான் வந்து அவங்களோட ஒரு பெரிய ஃபேன். நான் இதை முதல்ல சொல்லிக்கிறேன். அவங்களோட பெரிய ஃபேன். ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் நான் அவங்களோட எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக 2 மந்த்ஸான்னு தெரியல. ரவி மோகன், அதாவது நம்ம ஜெயம் ரவி, அவர் வந்து மொட்டைமாடி பார்ட்டிக்கு வந்திருந்த அந்த வீடியோ வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ பார்க்கல. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய ஃபேன் அவங்களோட ஒரு பெரிய ஃபேனு. ஸோ இது வந்து ஒரு ஹேட்லேயோ எதனாலையும் சொல்லலை. இதை பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று, நான் சொல்லும் போது இந்த வீடியோ இருக்குமோ இருக்காதோ தெரியாது. ஏன்னா நிறைய பேரோட வீடியோஸ் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அது அவங்க பண்ணாங்களா இல்லை அவங்க மேனேஜ் பண்ணுற கம்பெனி பண்ணுச்சா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் வீடியோஸ் டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் போட்டிருந்தாங்க ரீல்ஸில். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சித்து விலாக்ஸ் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாமே சொல்லலாம், இல்லை அவங்களே கூட சொல்லலாம், இது ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் தானே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அங்கே வந்து அந்த சேனலில் ஒரு 10 பேர் அந்த மாதிரி அவங்க வீடியோ முன்னாடி வரவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க, இல்லை 7 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதில் ஃபர்ஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சது விஜய் சித்து ப்ரோ மட்டும்தான் வந்து எல்லாரையுமே அடிப்பார். ஸோ நீங்கள் சொல்லலாம் அவர் பெரியவர் என்ன வேணால் சொல்லலாம். பட் அது ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அண்ணனும் எதுவாக பார்த்தாலுமே அந்த மாதிரி அடிக்கிறதுன்றது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூவிஸ்லேயே பார்த்தீங்கன்னா, தமிழ் மூவிஸில் முன்னாடி காலத்தில் வந்து பாடி ஷேமிங் வச்சு, அதே மாதிரி அன்டச்சபிலிட்டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்சனல் ஃபிசிக்கல் அப்யூஸு, இந்த மாதிரி பண்ணி தான் காமெடிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ கவுண்டமணி செந்தில் சார் காலத்துலலாம் வந்து ஒரு அன்டச்சபிலிட்டி பற்றி அவங்கள வந்து தாழ்த்தி பேசுகிறது, இல்லை பாடி ஷேமிங் பண்ணுறது, அப்படியே காமெடிஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம வடிவேலு சார் காமெடிஸில் வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணி காமெடிஸ் இருக்கும். ஸோ இது வந்து அந்த காலத்தில் அது நார்மலாக இருந்துச்சு. பட் இப்போ அது அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ வந்து நிறைய ரிஃபார்ம் ஆகிட்டு வருது. எல்லாமே இன்ஃபார்ம்டாக இருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. இது தப்பு, இது கரெக்டு அப்படின்னு தெரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஓகே இதெல்லாம் நார்மல்னு அவங்க சொல்லலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எது நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா, என்ன தான் கம்ஃபர்டபுளாக இருந்தாலுமே அந்த மாதிரி பண்ணுறது தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்கள அடிக்கிறது வந்து ஒரு வேளை அவங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஹர்ட் ஆகலாம் அவங்களுக்கு. நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டமேன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க சில பேர். நான் அவங்களன்னு சொல்லலை, நம்மளோட லைஃப்லேயுமே சரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு வேளை அடி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தோணும், நம்ம வந்து ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமோ, சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் விலகி போகிறதுன்றது ஒரு மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனாலேயே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று முக்கியமாக அவங்களோட ஃபேமிலிஸ், அப்புறம் ஒரு வேளை அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது ஹர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ சொல்லலாம் அவங்களுக்கு அந்த அடி வாங்கின பர்சனுக்கு அது கஷ்டமாக இல்லைனா அது தப்பு இல்லைல்ல அப்படின்ட்டு. பட் அந்த அடி வாங்கின பர்சனை விட அவங்களோட ஃபேமிலிஸை பற்றி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள இது கண்டிப்பாக ஹர்ட்டாக தான் இருக்கும். இப்போ உங்களை வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து அடித்து வீடியோ போடுறாங்க, இல்லை வெளியே தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியிலையுமே ஏன் இப்படி பண்ணுறாங்க, நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே அவங்கவுங்க வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு என்ன வேணால் சொல்லிக்கலாம். அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்க தான், அந்த பையன்தான் பெருசு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடி வாங்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக ஃபீல் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அவங்களுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 மில்லியன் கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஸோ இதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதில் நம்மளே பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அந்த 4 மில்லியனில் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அவங்க வீடியோஸ் பார்த்து. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க வந்து விஜய் சித்து விலாக்ஸ் விருந்து அப்படின்றத சித்து ப்ரோ நடத்துவார். அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நானும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த விஜய் சித்து விலாக்ஸ் விருந்தில் வந்து வரவங்க எல்லாருமே வந்து கம்பல்சரி இதை நம்ம சொல்லி கேட்டிருப்போம். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து தனியாக இருக்கும்போது கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு, நாங்கள் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்கோம், இல்லை நீங்கள் உங்களை பார்த்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம், இல்லை பண்ணாமல் விட்டுருக்கோம், முன்னாடி பண்ணிட்டு இருந்ததை தப்பான விஷயங்களை பண்ணாமல் விட்டுருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறத நம்மளே கேட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலைன்னு நம்ம சொல்லவே முடியாது மற்றவங்க. ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனைனா, சின்ன பசங்களும் இதில் இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க. சின்ன பசங்களுக்கு என்ன இது ஒரு மென்டாலிட்டியை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் நான் சொல்கிறது எல்லாமே. நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஷிப்னா இது தானோ, மற்றவங்கள அடித்து நம்ம வந்து ஜாலியாக இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப்போ, அதே மாதிரி ஒரு காமெடியாக ஒரு மியூசிக் போட்டுட்டா அடிக்கிறது கூட நம்மளுக்கு வந்து நார்மலாக ஆகிடுமோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை ஸ்கூலில் ஒரு பையன் கொஞ்சம் நல்லாவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாவோ இல்லை வெல் பில்ட்டாகவும் இருக்கான்னா, அவன் வந்து மேபி ஒரு இன்ட்ரோவர்ட்டையோ இல்லை கொஞ்சம் சாதுவாக இருக்க பையனை பார்த்து, ஓகே நம்ம ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அவங்க, ஆனால் நம்ம ஃப்ரெண்டு தானே, அடித்தா என்ன ஆகிட போகுது, ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில பேர் இதில் வந்து ஓகே நம்ம அடிப்போம், என்ன இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் ஒரு மீமில் கூட பார்த்தேன், அது கூட போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க இந்த கான்ட்ரவர்சி ஆகிறதுனால அடுத்த வீடியோவில் மேபி இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, சிம்பிளாக வந்து இப்போ சித்து ப்ரோ வந்து அடுத்த வீடியோலையோ எதுலையாச்சும் வந்து, என்னப்பா நான்லாம் உங்களை அடிக்க மாட்டேன்ப்பா, அடித்தாலே கீழே கமெண்ட்ஸில் வந்து என்னை வந்து திட்ட ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னு காமெடி பிஜிஎம்மோடு சொல்லுவார். அப்போ வந்து அர்ஷத் கான்லேருந்து மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அண்ணன் எங்கள் மேலே உங்களுக்கு உரிமை இல்லையாண்ணே அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அதை ஒரு காமெடியாகவே கொண்டு போயிடுவாங்க. ஸோ காமெடியாகவே இதுக்கு அடுத்து கொண்டு போயிடுறதா அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹேட்டோ எதுவுமே கிடையாது. நிறைய பேர் நினைக்கலாம் ஹேட்டு அது இதுன்ட்டு, எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட்டு நானும் ஒரு ஃபேன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்புன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். மேபி விஜய் சித்து ப்ரோ வந்து வெளியே வந்து ஒரு சாரி கேட்டோ இல்லை அந்த அடித்த ப்ரோ கூடயே உட்காந்து ஒரு வீடியோ போட்டோ, நார்மலான ஒரு வீடியோ ஒரு விலாகாக இல்லாமல், ஏன்னா அவங்களது மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் 2 months முன்னாடியே நான் ஏன் பார்க்க நிறுத்தினேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதில் சில விஷயங்களில் 90% விஷயம் இது வந்து ஸ்கிரிப்டட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனாலே எனக்கு போக போக சிரிப்பு வரல அப்படின்னு கூட சொல்லலாம். காமெடியாக அது ஃபீல் ஆகலை. பர்சனலாக அது அந்த மாதிரி தோணுச்சு. அதனாலேயே நான் ஒரு 2 months பார்க்குறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் சித்து ப்ரோ வந்து இதை அக்னாலேஜ் பண்ணாருன்னா, மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அதை அக்னாலேஜ் பண்ணி அட்லீஸ்ட் ஏதாவது சொல்லலாம். அதை விட்டுட்டு மற்றவங்க வீடியோஸை டெலீட் பண்ணுறது, தூக்கி விடுறது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறது நிறைய பேர் சின்ன பசங்க பார்க்குறாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இதை சொல்கிறேன், மற்றபடி எதுவும் கிடையாது. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.